அவர் சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர். அவர் ஒரு இஸ்லாமியர். இது ரமலான் மாசம்னால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதாரம் தேவைப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு இந்த ரமலான் அன்பளிப்பு கொடுக்க விரும்புகிறாரு. இப்போ அங்கிருந்து பணம் அனுப்புகிறார். அந்த பணத்தை அவர் நேரடியாக அந்த தேவைப்படுறவருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் போடலை. அவர் மாறாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு, அவர் ஹிந்து, அவருக்கு அந்த பணத்தை அனுப்புகிறார். இந்த நண்பர் இந்த சொன்னேன் இல்லையா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நண்பர் எனக்கு நண்பர் தான். ஸோ அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்ல ஆர்வமாக செய்யக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அந்த பணத்தை போய் பேங்க்ல போய் எடுத்துக்கிட்டு பணத்தை இது அன்பளிப்பாக கொடுத்தாலும் அதை ஒரு முறையாக கொடுக்கும். இந்த ரமலான் அன்பளிப்பு ஒரு முறையாக கொடுக்கும்னு சொல்லிட்டு கடைகளுக்கு போய் மார்க்கெட்டில் போய் பழங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் வாங்கிக்கிட்டு இவர் இருக்கிற ஒரு இடம், அவர் இருக்கிற ஒரு இடம், இங்கேருந்து அவர் வீட்டிலேருந்து அங்கே போய் அவர் வீட்டில் போய் அந்த பணத்தை கொடுத்து வராது. தேவைப்படக்கூடியவருக்கு, அந்த சகோதரருக்கு பணம் 1000 ரூபா 2000 ரூபா இல்லைங்க, 50,000 ரூபா அன்பளிப்பு. இதில் நான் சொல்ல விரும்புறது, அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர் பணத்தை நேரடியாகவே போட்டுக்கலாம் அவர் அக்கௌண்ட்ல. ஆனால் அவருடைய செய்ய விரும்பலை. இங்க இருக்கக்கூடிய அவருடைய ஒரு நண்பருக்கு அனுப்பி அவரையும் இந்த ஈகை செயல்பாட்டில் அவரு அங்கிருந்து பணம் கொண்டு கொடுக்க முடியாது, அலைய முடியாது, வெளிநாட்டு முடியாது. அப்ப அவர்கிட்ட பணம் இருக்குது. ஸோ பணத்தை கொடுக்குறாரு. என்னன்னா, அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் தான் எப்படி ஈகை செய்ய நினைக்கிறாரோ, தனக்கான புண்ணியத்தில் ஒரு பங்கை பிரித்தெடுத்து இங்க இருக்கக்கூடிய தன்னோட இன்னொரு நண்பர், அவர் அவருக்கு கொடுக்கிறார். அவர் செய்வது புண்ணியம் தான். அவர் பணம் கொடுத்து ஈகை செய்கிறார். இவர் உழைப்பு, நேரம் எல்லாத்தையும் கொடுத்து, அதுவும் ஈகை தான். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை ஈகை செய்வது. பணம் இருப்பவர் பணம் கொடுக்கிறார், உழைப்பு நேரத்தை கொடுக்கிறார், ரெண்டுமே ஈகை தான். இதுதான் இறைத்தன்மை, ஆன்மீகம். இறைவன் இங்குதான் இருக்கிறான். அந்த இறைவனுக்கு பேர் நீங்கள் அல்லாஹ் என்று வைத்துக் கொள்ளலாம், சிவன் என்று வைத்துக் கொள்ளலாம், இயேசு என்று வைத்துக் கொள்ளலாம். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.